Daily. Taste the Daily. கோவிந்தராஜன் சார், எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணியில் தொடர் சலசலப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ திமுக கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்யறதுனால இந்த அரசுக்கு எதிரான குரல்கள் வருதா, இல்லை அங்கே சீட்டு தான் பிரதான பிரச்சனையாக இருக்கா? அதாவது கூட்டணி கட்சிகள் இப்பொழுது என்னன்னா நிறைய அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இந்த மத்திய பிரதேசத்தில் 22 குழந்தைகள் அந்த காஃப் சிறப்பிருந்து மரணித்திருக்கிறார்கள். ஸோ அதற்கு யார் காரணம்? இந்த தமிழக அரசின் மெத்தன போக்கினால் இது போல பண்ணியிருக்காங்க. தலை குனிய விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டையே தலை குனிய வச்சிருக்கிறார் இன்னைக்கு. அதுவும் எங்க இந்திய அந்த மற்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டை தலை குனிய வச்சுட்டு இது போல பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இப்போ மத்திய லெவலில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதுக்கெல்லாம் இது பண்ணி அவங்க அந்த கூட்டணி கட்சிக்கெல்லாம் ஒரு பேரத்தை இது பண்ண திமுகன்னு ஒரு பேரத்தை பேசி அழுத்தம் கொடுக்க இது பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது மாணிக் தாக்கூர் அவர்கள் இப்ப கொஞ்ச நாளா கொஞ்சம் அவரும் எம்பி அவரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? மாணிக் தாக்கூர் அவர்கள் கூட்டணிக்காக நாங்கள் தியாகம் செய்பவர்கள் அல்ல அப்படின்றத தெளிவா சொல்லி இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் பார்க்குறப்ப எனக்கு ஒன்று இதுதான் ஞாபகம் வருது. இந்த குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மீது ஒரு பரிதாப நிலைக்கு தான். அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று தேஞ்சி கட்டரும்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை சார், இப்போ இதில் இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா 63 சீட்லேருந்து இன்னைக்கு 25 சீட் வரை நிற்கிறாங்க. அப்படின்னா உண்மையிலே குரல் கொடுக்கறதுக்கு சரி கொடுக்குறாங்க, நம்மளை கட்சி முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விசிகா கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கொடுக்குறாங்களே, அப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது விசிகாக்கு எல்லாம் கொடுக்குறாங்களே ஒழிய ஆனால் அந்த அழுத்தத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏங்க விசிகா அவங்க ஏன் இது வரைக்கும் பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்க மாட்டேன்றாங்க? கலைஞர் காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா பொது தொகுதியிலேயே அவங்க நிற்கிறதுக்கு அழுத்தமே கொடுக்க மாட்டேன்றாங்களே. இதே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா மேடம் இருக்கிறப்ப அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு மந்திரியாக இருந்தார் தலித் எழுமலை அவருக்கு பொது தொகுதி திருச்சியில் நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சு அழுக பார்த்தாங்க. ஏன் அதை திமுக ஏன் செய்ய தயங்குகிறார்கள்? அதை கேட்டிருக்காரு விசிகா திருமாவளவன் பொது தொகுதி கொடுங்கன்னு அவரும் கேட்குறாங்க. ஆனால் திமுக தான் கொடுக்கறது இல்லை. இது போலதான் அவங்க கூட்டணி கட்சிகளை அவங்க மதிக்காத கபலீகரம் செய்து கொண்டிருக்கு. இதுவும் ஒரு உதாரணமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி சொன்னேன். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் காமரேட்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கார்பரேட்னு சொல்லி அந்த லெவலுக்கு தான் ஆகி போச்சு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைமை. மீண்டும் பார்த்தீங்கன்னா திமுகவில் அந்த கட்சிக்குள்ளார கூட்டணிக்குள்ள நிச்சயமா ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்பு நேற்றைக்கு வந்தக்கூடிய அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பு மீண்டும் ஒரு அதிர்வலை திமுகவில் ஏற்பட்டிருக்கு. அந்த இதான் நடந்திருக்கிறது தான் நிதர்சனம். சார், இல்லை இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ திமுக தனிச்சு திமுகவில் வெற்றி பெற முடியாது. ஆனால் அந்த சாதனையை அதிமுக பண்ணியிருக்கும் போது திமுக கூட்டணி கட்சிகளோட டிராவல் பண்ணாதானே அந்த வெற்றிங்கிறது அவங்களுக்கு எளிதாக இருக்கும். அப்படி இருக்க சூழலில் ஏன் கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்ய திமுக துடிக்குது? ஏன் கூட்டணி கட்சிகள்? ஏன்னா திமுகவால் அடுத்தவங்க தோல் மேல இருந்தால் சவாரி பண்ணியே பழக்கப்பட்டிருக்காங்க. 75 ஆண்டுகள் உள்ள ஒரு கட்சின்னு சொல்றாங்க. ஏன் தனித்து நிற்க முடியல திமுகவால்? 75 ஆண்டுகள் நீங்க இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்ல ஏன் இது வரைக்கும் வரலாறு இருக்கிறதா? திமுக தனியா தேர்தலை சந்தித்த வரலாறு இருக்கிறதா? இல்ல. அவங்க இதே போல அடுத்தவன் தோல் மீது சவாரி செய்வதுதான் திமுக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்ப கூட துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் ஏன் பயப்படுறாரு? அவரு கை கொடுப்பார்கள் திரு உதயநிதி அவர்கள் போராட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, கை கொடுப்பார். ஏன் அந்த பயம்? ஏன் தனியா நிற்க வேண்டியது தான் கூட்டணி தேவையில்லாத? திமுகவில் இப்ப பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு நிஜமாக அவங்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் அவர்கள் இப்பதான் வந்திருக்காங்க, பாராட்டுறேன். இப்ப காங்கிரஸ் கட்சி நண்பர்கள்லாம் ஒரு எழுந்து கேள்வி கேட்டு இது பண்றதுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கு பிரபலமான ஒரு மாலை நாளிதழில் இன்றைக்கு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் வந்திருக்காங்க. அவங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு கூட்டம் நடந்திருக்குது. அந்த கூட்டத்திலையும் கூட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு. எல்லா தலைவர்களும் எங்களுக்கு அதிகமான தொகுதி கூட்டணியில இந்த ஆட்சியில பங்கு அப்படின்றத கேட்கணும் அவருடைய தலைமையில இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க அந்த மேலிட பொறுப்பாளர் அவர் முன்னாடி.
அதுக்கு தான் கூட்டணி பத்தி யாருமே தயவு செய்து பொது வெளியில பேசாதீங்க, அவங்களுக்கு வாய்க்கட்டு போட்டு இருக்கிறார்கள். இப்படிதான் வந்து காங்கிரஸ் இது பண்ணி காங்கிரஸ் அதாவது உண்மையிலே பாத்தீங்கன்னாக்க இப்படியே இது தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நிச்சயமா ஆகாது. இல்ல என்னோட கேள்வி வெளிப்படையா கேட்கிறேன். இப்போ கூட்டணி கட்சிகள் பேசுறாங்க அப்படின்னா அது வந்து கூட்டணி விரிசலுக்கான ஒரு நகர்வு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா, இல்ல இந்த தேர்தலை மையப்படுத்தி சீட்டுக்கான ஒரு ஆழம் பார்க்கறாங்களா கூட்டணி கட்சிகள், அப்படி புரிஞ்சுக்கணுமா? அதாவது இதுதான் சமயம் சார். முக்கிய தேர்தல் நேரத்தெல்லாம் இவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. கூட்டணி கட்சிகளுக்கு இதை விட்டாச்சுன்னா அப்புறம் யாரும் அவங்களை வந்து தேர்தல் சமயம் முடிஞ்சு போச்சுன்னா யாரும் அவங்க அப்ப இது எப்படி நம்ம விரிசல்னு எப்படி சொல்ல முடியும்? கூட்டணியில விரிசல் அதிருப்தி அப்படின்னு நம்ம அதை எப்படி சொல்ல முடியும்? அந்த விரிசல் அதிருப்தியின் வெளிப்பாடு தான் இவ்வளவு நாளா கேட்காதவங்க இப்ப கேட்டு இருக்கிறாங்கல்ல. இது எதனுடைய வெளிப்பாடு? அதாவது ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ்லாம் பக்கா காங்கிரஸா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு சொக்கா காங்கிரஸா இருக்காங்க. ஓகே, அப்படிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருந்துட்டு இருக்கிறது. காங்கிரஸ் தனித்து நின்றுருக்கிறாங்க, அதுக்குண்டான புள்ளி வரும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 1989 தனித்து நின்று ஏறத்தாழ 19% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் போச்சுன்னா காங்கிரஸ் சரிவைத்தான் நோக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா சரியான ஒரு அந்த காலத்துல காங்கிரஸ் நல்ல தலைவர்கள்லாம் இருந்தாங்க, திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் போன்ற நல்ல தலைவர்கள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கு அந்த தமிழக காங்கிரஸ் தலைமையே சரியில்லைங்களே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் போகும், அவர் ஒரு தலைவர் போல தான் செயல்படுறார். ஓகே சார், நான் முதல் கட்ட சார் உங்களுடைய இறுதி கருத்து சார். நன்றி சார். இறுதி கருத்தா அதாவது காங்கிரஸ் நண்பர் திரு கனகராஜ் அவர் நிலைமையை தான் பரிதாபம் தான் படுறேன். நான் வந்து எல்லாரும் இடையூறு பண்ணா எப்படி நீங்களே பேசிட்டு நினைக்கிறீங்களா? நன்றி. அது அவரோட கருத்து சார். நன்றி நன்றி. உங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு சார். இடையூறு பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு இருங்க சார். 58 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்ல தமிழகத்துல. அந்த வருத்தம் வேதனை எல்லாம் வெளியில சொல்ல முடியல அவரால். ஏன்னா ஆட்சிக்கு வரணும்னு இப்ப எல்லா தலைவர்களும் விருப்பப்படுறாங்க ஆட்சியில பங்குன்னு. ஏன்னா 58 வருஷமா காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சியில இல்ல, இப்பவாவது வரலாமே அப்படின்றதுல அங்க இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் மாணிக் தாக்கூர், இந்த கார்த்திக் சிதம்பரம் அவங்க எல்லாம் வந்து இப்ப கேட்டிருக்காங்க. எல்லாரும் அது போல கேட்டு இது பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு முட்டுக்கட்டையா எந்த விதமான இதுல தடையா இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். யாருங்க? செல்ல பெருந்தகை தான். அவர்தான் தடையா இருந்தது. அவரோட கருத்து சார். அவர்தாங்க. அது எப்படிங்க உங்க கட்சி பத்தி அவமரியாதை மாநில தலைவர் தடையா இருக்கு எல்லாம் சார். ஓகே, நன்றி 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 நன்றி. ஓகே ஓகே, நன்றி 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 சார். நன்றி சார். நீங்க சாப்பிடுற வடை. ஓகே, நன்றி 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 சார். கடைசி நன்றி. பாப்போம் 2026ல கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பாப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை போய் அனைவருக்கும் மிக்க